ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சந்திரனும் சரராசிகளும். இதுதான் தலைப்பு. சந்திர பகவான் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதுவே நமது ஜென்ம ராசியாகிறது. இந்த சந்திரன் சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற 3 வீடுகளில் எங்கே அமர்றாரோ அதற்கு தகுந்த மாதிரியான சில பலன்கள், மாறுபாடுகள் இருக்கும். அந்த வகையில் சரராசிகளில் சந்திரன் உட்கார்ந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. 6 மாதம் கோர்ஸு, உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். இது நம்மளோட 6th பேஜ், ஆல்ரெடி 5th பேஜ் வரைக்கும் நடத்தி 5th பேஜ் கம்ப்ளீட் ஆக போகுது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சண்டே 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் லைவில் நாம் ஜோதிடத்தை கலந்துரையாடி பகிர்ந்து கொள்ளலாம். சந்திரன் மனோகாரகன், தாய்காரகன், மாதாகாரகன், கற்பனா சக்தியின் உச்சம், பூமிக்கு துணைக்கோள், நமக்கெல்லாம் ஒரு தாயார் மாதிரி. அத்தனை கிரகங்களிடமிருந்து ஒரு ஒளியை வடிகட்டி நல்ல விதமாக நமக்கு தரக்கூடியது. எப்படி தாய் என்ன சாப்பிட்டாலும் ஒரு நல்ல உணவான தாய்ப்பாலை ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சந்திரன் இவர் வளர்பிறையில் இருக்கும்போது சுபராகவும் தேய்பிறையில் இருக்கும்போது பாவராகவும் செயல்படுவார் என்றாலும் கூட சந்திரன் எப்போதும் கெட்டவர் இல்லை. அதையும் நாம் மறக்கக்கூடாது. சில நிலைகளில் மனநிலை பாதிப்புகளுக்கு ஆளாக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றாலும் கூட மனம்னு ஒன்று இருந்தால் தானே அது முதல்ல பாதிக்கணும். மனமே இல்லாத இரும்பு மனிதர்களாக யாரும் பிறந்துட முடியாது. ஸோ சந்திரன் யாரையும் பகையாக கருதாத ஒரு கோள். ஒரு தாய்க்கு தன் அனைத்து குழந்தைகளும் ஒன்றுதான். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறதுங்கிறது சந்திரனுக்கு எப்போதும் கிடையாது. சந்திரனை ஒரு சில கிரகங்கள் பகைமை பாராட்டினாலும் கூட சந்திரன் யாரையும் பகைவராக கருதுவதில்லை அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படை உண்மை. இப்படிப்பட்ட சந்திரன் உங்களுக்கு சரராசிகள் அமரும்போது எப்படி செயல்படுகிறார்னு பார்க்கலாம். முதல்ல சரராசிகள் எவை எவை? மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இந்த 4ம் சரராசிகள் அப்படிங்கிறதுலையும் செயல்திறன் மிக்க ராசிகள்ங்கிறதுலையும் அதிக வேகமாக செயல்படக்கூடிய ராசிகள் என்பதையும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய சரராசிகளில் மேசராசியில் சந்திரன் அமர்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ சந்திரன் மேசராசியில் உட்காரும்போது 4ஆம் அதிபதி ஆகிறார். அந்த ராசிக்கு அவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ராசியில் உட்கார்ந்து, அதாவது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதியே செவ்வாய் வந்தாலும் சந்திரன் அங்கே அமரும்போது எப்படி செயல்படுவார்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஜாதகர் அதிக சுகபோக நாட்டம் உடையவராகவும், தாயன்பு மிக்கவராகவும், தாயாதி வர்க்கத்தோடு இணக்கமான சூழ்நிலை கொண்டவராகவும், வீடு வாசல் சொத்து சுகம் நிலபுலங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராகவும் இருப்பார். இதில் சந்திரன் இந்த இடத்துல 3 நட்சத்திரங்களின் வாயிலாக அமர்வார். ஒன்று கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி. இது சற்று ஞான மார்க்கம் மிகுந்த நட்சத்திரம். சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ஜாதகர் சைலண்ட்டாக இருப்பார். கீப் குவைட் அப்படிங்கிறது மாதிரி அதிகம் பேசாமல் செயல்திறன் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி. இந்த இதில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் மேல் ஆசைப்படுவது, அதிகப்படியான வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தருவது. ஏற்கனவே மேசராசிக்கு சந்திரன் சுகாதிபதி 4 கூடையவராகிறார் ராசியின் அடிப்படையில். அப்போ சுகங்களில் அதிகமாக போகத்தில் திளைப்பதுங்கிறது மாதிரியான எண்ணமும், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை அதிகம் செய்து அதன் மூலம் ஆதாயம் அடையணுங்கிற எண்ணங்களும் இயற்கையிலே வந்துடும். அதுக்கடுத்ததாக அவர் அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காருவார். இப்போ அதிகார தோரணை மிக்கவராகவும், பதவி பட்டங்களுக்கு ஆசைப்படுபவராகவும், அரசியலில் வெற்றி கொள்பவராகவும், நிலம் நீச்சு சொத்து பத்து சுகங்கள் போன்றவற்றில் அதிக சாமர்த்தியம் கொண்டவராகவும் ஜாதகர் விளங்குவார். ஸோ மேசம்ங்கிற சரராசியில் சந்திரன் இந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக தான் போக முடியும். பொதுவாக மேசத்தில் சந்திரன் இருக்கும்போது சரராசிகளில் உச்ச ராசியான மேசத்தில் முதல் ராசி இது 4 குடையவராக வலுப்பெற்றவர். இதுலேயும் வளர்பிறை சந்திரனாகி ஒரு மாதிரி வலுவாகவும் உட்காந்துட்டார்னா இவர் ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய சொத்துக்கள் சேர்ப்பது, தாயாதி வர்க்கத்தோடு இணக்கமாக இருப்பது, கல்வியில் மேன்மை அடைவது, சாமர்த்தியமான முறையில் பதவி பட்டம் புகழ் அந்தஸ்து போன்றவற்றை அடைவது, தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக செலவழிக்குதுங்கிறது மாதிரியான நல்ல பலன்கள் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்த சரராசியான கடகம் சந்திரனுக்கு சொந்த வீடாக போயிடுது. இங்கே சந்திரன் அமர்வது ராசி அதிபதியாக வலுப்பெற்ற நிலையில் ஆகிவிடும். இங்கே ஒரு வளர்பிறையில் இருந்தாலும் தேய்பிறையில் இருந்தாலும் ஸ்தான பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும்.
அதுலேயும் வளர்பிறையிலே இருந்துட்டா கூடுதலான சிறப்பு. தன்னம்பிக்கை மிகுந்தவராக ஜாதகர் இருப்பார். அனைவரையும் அரவணைத்து செல்லும் தன்மை என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஏன்னா அது கடகராசி அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். அனைவரையும் அரவணைத்து செல்வது, எப்போதும் சமயோஜிதமாக செயல்படுவது, சுயநலப்போக்கு இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பொதுநல நோக்கத்தோடு செயல்படுவது மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி விடுவது, எப்போதும் சேவை தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அரசியல், அதிகாரம், மருத்துவம், கட்டிடம், விளையாட்டுத்துறைன்னு இவங்க கால்பதிக்க முடியாத துறைகளே இல்லைங்கிற அளவில் அனைத்து துறைகளிலும் சாதனையாளர்களாக இருப்பாங்க. இதில் இவர் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கும்போது ஜாதகர் ஃபைனான்சியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் இங்கே வரும். ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் வர்க்கோத்தமும் அடைஞ்சு உச்ச பவர் அடைஞ்சிறதுனால ஜாதகர் மிகவும் மன வலிமை மிக்கவராக, தன்னம்பிக்கை உடையவராக, எடுத்த காரியங்களை திறம்பட நடத்தும் செயல்திறன் மிக்கவராக, எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிம்ம சொப்பனமாக விளங்குவார்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு. இது ஒரு சேவைக்குடைய நட்சத்திரம். மருத்துவத்துறையில் சாதிப்பவர்கள், விளையாட்டுத்துறையில் சாதிப்பவர்கள், கலைத்தொழிலில் சாதிப்பவர்கள், புகழ் பெறும் அமைப்பு கொண்டவர்களை உருவாக்கும். தன்னலம் கருதாத சேவையின் மூலமாக வாழ்வியலில் உயர்நிலை அடையக்கூடிய யோகிதையை இந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது கடகராசி என்னும் சரராசியில் அமர்ந்திருக்கும் போது கொடுக்கப்பெறும். அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஆயில்யத்தில் இருக்கக்கூடியது கணிதம், பேச்சு, விகடகவி, இயக்குதல் போன்ற புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது கல்வியினால் மேன்மை அடையும் யோகிதை இருக்கும். சுயநலப்போக்கு சற்று மிகுதியாக இருந்தாலும் நிறைய சொத்துக்கள், ரகசிய நடவடிக்கைகள், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கும் அமைப்பு, வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு, முற்றிலும் புதிய சூழல்களில் வசிக்கும் அமைப்பு கொண்டவர்களாகவும், நல்ல நண்பர்கள் உடையவர்களாகவும், காரிய சாதிப்புக்கு தன்னுடைய காரியத்தில் சுயகாரிய புலி என்று சொல்லக்கூடிய அளவில் தன்னுடைய காரியத்தில் ரொம்ப ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. ஆரிய காத்தாடினாலும் தாண்டவத்தோனே, தன் காரியத்தில் கைவையடா தாண்டவத்தோனேன்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான அமைப்பை ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது கடகராசியில் இருக்கும்போது கொடுக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலாம் என்பது ஒரு வியாபார ராசி. இந்த இடத்துல சந்திரன் அமரும்போது தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்திலும் துலாத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வந்துடுவார். துலாம் ராசிக்கு சந்திரனுடைய வீடான கடகம் 10வது வீடாக வரும். அப்போ தொழில் முனைவர் ஆகணுங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உழைப்பின் மேன்மையை விரும்புபவர்கள். இயற்கையாகவே சனி உச்சமாகிற வீடு துலாம்ங்கிறதுனால வேலைக்காரர்களை அனுசரித்து செல்வது, தானே ஒரு சிறந்த தொழிலதிபராக முன்னுதாரணமாக இருப்பது, பல தொழில் புரிவதற்கான ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பது, அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எப்போதும் எதிர்நோக்கி காத்திருப்பது, தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் சளையாத உழைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிறது இந்த துலாம் தான். இது சுக்கிரனுடைய வீடு, ஜட வீடுன்னே சொல்லலாம். இதுக்கு மட்டும்தான் உயிர் உருவமே இருக்காது. நீங்கள் 12 ராசியை பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு மட்டும் உயிர் உருவம்னு எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் தராசு தான் அந்த துலாத்தினுடைய சின்னம். தராசை தாங்கி ஒரு மனிதர் நிற்பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. தராசு தான் அதனுடைய சின்னம். மற்ற 11 ராசிகளுக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு உயிர் உருவம் இருக்கும். இப்போ மேசம்னா ஆடு இருக்கும், ரிஷபம்னா மாடு இருக்கும், மிதுனம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பாங்க, கடகம் நண்டு இருக்கும், சிம்மம் ஒரு சிங்கமாக இருக்கும், கன்னி ஒரு பெண்ணாக இருக்கும், விருச்சிகம் ஒரு தேலாக இருக்கும், தனுசு பார்த்திங்கன்னா ஆணும் மிருகமும் கலந்தது மாதிரி இருக்கும், மகரம் அதே மாதிரி தான் முதலை மான்கிற மாதிரி மிக்சிங், கும்பம்ங்கிறது குடமேந்திய பெண்ணுன்னு வந்துடும், மீனம் 2 மீன்களை குறிச்சிடும். ஆனால் துலாத்துக்கு மட்டும் 2 தராசு மட்டும் தான் சின்னம். இது ஒரு ஜட ராசி. ஜட பொருள்களை குறிக்கும் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கும் போது எண்ணங்கள் அனைத்தும் தொழிலில் வெற்றி பெற வேண்டும்ங்கிற அமைப்பிலே இருக்கும். இதில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம், மருத்துவம், விளையாட்டுத்துறை போன்றவற்றில் ரொம்ப அற்புதமாக சாதிப்பாங்க. சித்திரை நட்சத்திரம் இங்கே உள்ளே இருக்கும். 2-7 கூடையவருடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ரொம்ப ஓஹோன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதியில் அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை ஆதாயம், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் தொழில்கள், கம்ப்யூட்டர் மென்பொருள் ஏற்றுமதியாளர்கள், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துறைகளில் சாதனை புரிபவர்களாக, வெளிநாட்டில் வசிப்பவர்களாக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அடிமை ஜீவனமாக இருந்தாலும் கூட அதில் முன்னேற்றங்கிறது, ஃபைனான்சியல் செக்டர், சொல்லிக் கொடுப்பது, வங்கி தொழில், கணிதம், கணக்கு சார்ந்த துறைகளில் சாதிக்கும் வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் தொழில் முனைபவர்களை உருவாக்கும் துலாத்தில் சந்திரன் இந்த சரவீட்டில் இருக்கும்போது நிறைய தொழில் அதிபர்களையும் நல்ல தொழிலாளர்களையும் உருவாக்குவார் அப்படிங்கிறது இந்த வீட்டின் அமைப்பு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகரம். இது சந்திரனுக்கு 7ஆம் வீடு. மகரம் சந்திரனுக்கு, சந்திரனுடைய வீட்டுக்கு இது 7வது ராசி. சந்திரன் மகரத்திலிருந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு 7வது வீடாக வரும். இங்கே உட்கார்ந்துருக்காருங்கிற போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையின் மேலே அதிக பற்றும் பாசமும்
ஒரு அந்யோன்யமும் காதலும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அழகான வாழ்க்கை துணையை அடைய பெறுவார்கள். தாயை போல் மனைவி அமையும் யோகிதை, தகப்பனை போல் கணவன் அமையும் யோகிதை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு. ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவார்கள். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் டக்குன்னு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறது, தொழிலில் வெற்றி பெறுவது, நிறைய லாபம் சம்பாதிப்பது, கூட்டாளிகளால் ஆதாயம் அடைவது, சமுதாயத்தினால் பாராட்டப்படுறதுங்கிறது எல்லாமே இந்த மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இருக்கும். லைஃபுடைய பிற்பகுதியில் நல்ல சந்தோஷமானது ஒரு வாழ்க்கையை அமையப்பெறுவது. நேச்சுரலாகவே சந்திரன் சனியோட வீட்டில் வரும்போது புணர்வு தோஷம் சிறு அளவு ஆக்டிவேட் ஆகும்னாலும் கூட கணவன் மனைவி 2 பேரும் ஒரே இணக்கமான சூழ்நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் இது கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கணவர், மிலிட்ரியில் வசிக்கக்கூடிய கணவர், அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய வாழ்க்கை துணை, இந்த மாதிரியான அமைப்பு இதில் வரும். இங்கே இவருக்கு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இவங்க அமரும்போது சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கைங்கிறது வேறு வேறு திசையில் இருக்கும். ஆனாலும் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. நிறைய சங்கடங்களை சின்ன வயசில் சந்தித்தாலும் கூட பிற்பகுதி வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காகவும், வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு, அரசு ஆதாயம், அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகிதைகள் போன்றவை இருக்கும். சுயசாரத்திலே சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்காருங்கிற போது இவர்கள் பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தீய பழக்கங்கள் இவர்களை தொற்றிவிட்டால் அது இவர்களை சாமானியத்தில் விடாது. சனியோடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறதே முதல் ஒரு தவறு. அதுலேயும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் உட்காரும்போது குடிப்பழக்கம், போதை பழக்கம், தவறான தகவல் தொடர்புகள் இவைகளெல்லாம் வந்துடுச்சுன்னா மீள்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார வெற்றிகளும் இருக்க நல் ஒழுக்கம் இந்த இடத்தில் மிக மிக அவசியமாகிறது. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டம். இவர் 4-11 கூடையவராகும்போது சொத்து பத்து சுகம், ரியல் எஸ்டேட் தொழில்கள் ஆதாயம், மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கான வாய்ப்புகள், விளையாட்டுத்துறை, கட்டடத்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ங்கிறதுல நல்ல முன்னேற்றம், அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாதி வர்க்கத்தினால லாபமும் மேன்மையும் நன்மைகளும் கிடைப்பதற்கான யோகிதையை சந்திரன் இங்கே உட்கார்வது கொடுப்பார். இப்போ சரராசிகள் 4, இந்த சரராசிகளே 4 முகங்களை காட்டக்கூடிய ஒரு சந்திரன். இதில் வளர்பிறையாக இருக்கும்போது முழுமையான பலன்களும், தேய்பிரையாக இருக்கும்போது அங்கங்கே திக்கி திணறி ஒரு பலன்களும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சந்திரன் ஒரு கண்ணாடி கிரகம், பிரதிபலிக்கும் தன்மை அதிகம் கொண்டவருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் மற்ற கிரகங்களோடு சேரும்போது இந்த குணாதிசயங்களில் சற்று மாறுதல்களும் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் ஸ்திர வீடுகளில் சந்திரன் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.